நோட்புக் எல்எம் என்ற ஏஐ கருவியை பயன்படுத்தி உங்களுடைய கட்டுரையை அன்றில் இன்னும் ஒரு கட்டுரையை ஒரு ஆடியோவாக வீடியோவாக மாற்ற முடியும் என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இன்று நடத்திய ஒரு பயிற்சியின் போது இன்னும் சில நல்ல விடயங்கள் இருப்பதை நான் அறிந்து கொண்டேன். நீங்கள் நோட்புக் எல்எம்மிற்கு சென்றால் அந்த நோட்புக் எல்எம்மிலே ஒரு கட்டுரையை நான் ஏற்கனவே கொடுத்து விட்டேன். அந்த கட்டுரையை நான் ஏற்கனவே கூறியது போன்று ஒரு ஆடியோவாக அன்றில் ஒரு வீடியோவாக மாற்ற முடியும் என்பதை நான் குறிப்பிட்டிருந்தேன். இப்போது நான் பார்க்கின்றேன், நீங்கள் அதில் இந்த இன்ஃபோகிராஃபிக்கை செலக்ட் பண்ணினால் அதனை இன்ஃபோகிராஃபிக்காக கூட மாற்ற முடியும். இதை கூட கடந்த பதிவிலே உங்களுக்கு காண்பித்திருந்தேன். இப்படியாக அந்த இன்ஃபோகிராஃபிக் வரும். ஆனால் இன்று நான் கூறப்போகின்ற விடயம் இதில் இருக்கின்ற இன்னும் சில அம்சங்கள். அதில் ஸ்லைட் டெக் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஸ்லைட் டெக், அந்த ஸ்லைட் டெக்கை பார்த்தீர்கள் என்றால் இங்கே பாருங்கள், ஸ்லைட் டெக் என்று பல ஒரு 10க்கு மேற்பட்ட ஸ்லைட்கள் உருவாகும். அதிலே தரவுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கும், முக்கியமான அம்சங்கள் எல்லாம் அதிலே உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ஸ்லைட் டெக்கிலே.